இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. என்ன காலையிலே காஃபி வந்துடும், காஃபியும் காணோம். என்னதான் பண்ற இந்த வள்ளி? ஏ வள்ளி, காஃபி எங்க? என்னதான் பண்ற நீ உள்ள? இந்த மனுஷனுக்கு இப்ப என்னதான் வேணுமா? ஏன் காப்பி போட்டு தான் வச்சிருக்கேன், வந்து எடுத்து குடிச்சா என்னவா? எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் நம்ம தான் ஆடணும். நைட்டு லேட்டாக படுத்தாலும் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் எல்லாத்துக்கும் நம்ம தான் ஆடிக்கின்னு இருக்கணும். அதுக்கும் இதுக்கும் பொண்ணுங்க 2 இருக்குதுங்கன்னு தான் பேர், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு வேலை இப்படி எடுத்து இப்படி வைக்க போகுதுங்க. இவரும் அதுங்களாம் ஒன்று கேட்க மாட்டார். இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நான் தான் இழிச்சவாய். இந்தாங்க காப்பி. என்ன இவ இப்படி வச்சுட்டு போறா? கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. ஏய் வள்ளி, என்னங்க? என்ன காஃபியை தூக்கி வேண்டா வெறுப்பா கீழே வச்சுட்டு போற? அப்ப என்ன வாயில வந்து ஊட்டி விடணுமா? நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்புறம் ஏதாவது வந்துட போதுங்க. என்ன இவ வர வர நம்மளுக்கு இந்த வீட்டில் மரியாதையே கொடுக்க மாட்றா. வள்ளி, உனக்கு என்னதான் பிரச்சனை? காலையில எழுந்த உடனே சிடு சிடு சிடுன்னு விழற. எதுக்குதான் இது மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் காலையில ஏந்த உடனே காப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்தா குடிச்சிட்டு நல்லா சாவகாசமா உட்காந்துட்டு நல்லா டிவியை பார்த்துட்டு இல்லைன்னா பேப்பரை எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்து கிளம்புவீங்க ஆஃபீஸுக்கு. நான் அப்படியா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடை பெருக்கிட்டு வாசலில் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு இந்த பிள்ளைங்க ஒன்றும் தூங்குதுங்க. 2 பிள்ளைங்க. மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவீங்களே, 2 மகாலட்சுமி அழகாக தூங்குதுங்க, ஒன்றும் ஈர்த்து போத்திக்கிட்டு. ஒரு வேலை செய்ய மாட்டேங்குதுங்க, இப்படி எடுத்து வைக்க மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு காலேஜ் தானே, காலேஜுக்கு இந்த கிளம்புவோம் போவோம் எதுவும் கிடையாது. இதுங்களை படிக்க வைக்கிறதே மாடு மேய்க்க விட்டுருக்கலாம். இப்போ என்ன நைட்டு அவ்வளோ லேட்டாக தானே வந்தீங்க? லேட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரவா அசதியாக இருந்திருக்கும், தூங்குற ஆளுங்க. இப்போ என்ன வருது உனக்கு? தூங்கி அவளுங்க டைமுக்கு கரெக்டாக கிளம்பி போக போகிறாளுங்க. ஓ அப்படியா? அப்போ நானும் அதே மாதிரி தூங்கிட்டுமா? நல்லா சாவகாசமாக ஒரு 10 மணிக்கு ஏந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா? உன்கிட்ட பேச முடியாதுமா. ஏதாவது இப்படி கேட்டால் பேச முடியாதுன்னுடுங்க. நியாயமா ஒரு வார்த்தை பேச முடியலம்மா இந்த வீட்டில். இல்லை இருக்கு 2த்துக்கும் ஏந்திருக்கலாம். மூஞ்சில் சுட தண்ணி பிடிச்சி ஊற்ற மாட்டேன். இதுங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேற 4000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தது. எப்பப்பா எப்படி புரிஞ்சு தள்ளுறா? வர வர வள்ளிக்கு ரொம்ப கோவம் வருது. பாவம், இப்போ பிள்ளைங்களை போட்டு என்ன பண்ண போகிறாலோ தெரியல. குறுக்க நம்பர போனால் நம்மள 4 கேள்வி கேட்பா. என்னப்பா சேகர், அமைதியாக இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேற? என்னதான் கோயிலுக்கு என்ன பண்ணுறது? ஐயா, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். இதில் முடிவு பண்ண என்ன இருக்கு தம்பி? நம்ம எப்பயுமே ஆடி 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை தான் கூழ் ஊற்றுவோம். ஞாயிற்றுக்கிழமை கந்தக்கால் நடுவோம். ஆமாம், சொல்கிறது சரிதானே, அதே பண்ண வேண்டியதானே. இதில் என்ன முடிவு பண்ண இருக்கு? அப்படி இல்லைப்பா, நிறைய செலவு இருக்குல்ல கோயிலுக்கு. வந்தக்கால் நடணும், பந்தல் போடணும், அப்புறம் கூழ் ஊற்றுறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை ரெடி பண்ணணும். அப்படி அம்மன் வந்து ஊஞ்சல் ஆடுறது, விளக்கேற்றுற பூஜை, அப்படி இப்படின்னு நிறையா இருக்குல்லப்பா. கோயில் சார்பாக நம்ம தான் கலந்து பேசி பண்ணணும். சரி, கோயில் அமௌண்ட்டு இப்போ எவ்வளோ இருக்குது நம்ம கிட்ட? அதுதான் நம்ம இப்போ மணி தம்பி கிட்ட கணக்கு பார்க்க விட்டு இருக்கு. அவர் பார்த்துட்டு வந்து இப்போ சொல்லுவார். மேற்படி மக்கள் கிட்ட தான் வாங்கணும். ஆமாப்பா, மேற்படி ஊர்க்காரவங்க தான் தரணும். ஊர்க்காரங்க கிட்ட நன்கூட கேட்போம் போயிட்டு. இதோ மணி தம்பி வருதே. அட வாமணி. சேகரண்ணே, என்ன கோயில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேறீங்க வர வர? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. குடும்பத்திலேயே 1008 பிரச்சனை இருக்குது. அதை தீர்த்து வைக்கவே நான் வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கோயில் பக்கம் வர்றது கிடையாது. சரி சரி சரி, அதை விட எவ்வளோ தேருச்சு? கோயில் கணக்கில் பார்த்தா 1,60,000 வருது. அவ்வளோதானா வருது? ஆமாம், அவ்வளோதான் கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ ஊர்க்காரவங்க கிட்ட நன்கூட கேட்கலாமாப்பா? அது வேணால் கேட்டு பார்ப்போம். அது கேட்டால் ரவுண்டாக ஒரு 2 லட்சம் வந்தால் வரும். அதுவும் கப்பித்தனமா 100 ரூபாய் 200 ரூபான்னு போட்டானுங்கன்னா ஒன்றும் வராது. அப்போ நம்ம குடும்பத்துக்கு 10,000ன்னு கேட்போம். மினிமமே அவ்வளோதான் தரணும்னு கேட்போம். ஐயோ அண்ணன், நம்ம ஊர்க்காரங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தர ஒரு 100 ரூபா கூட தர மாட்டாங்க. கேட்போம்ப்பா, என்ன பண்ணுறது? சேகர் தம்பி, என்ன சாமி? நீங்க ஊர்க்காரவங்க கிட்ட ஒரு ஃபேமிலிக்கு 10,000 கேட்டீங்கன்னா
நீங்க முதல்ல போடுறீங்களா அப்படின்னுட்டு உங்களை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போட்டோன்னு சும்மா சொல்ல வேண்டியதுதான். ஏப்பா அப்படிலாம் வேணாம்ப்பா. நம்ம கேட்கறது கேட்போம். அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன தராங்களோ தரட்டும். அதை வச்சு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஊர்க்காரவங்க கேட்பாங்க ஆடல் பாடல், கரகாட்டம், மயிலாட்டம், அது இதுன்னு கேட்பாங்க. பத்தாததுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது போட்டி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த செலவில் வைப்பீங்க? அதுங்க வின் பண்ணால் ப்ரைஸ் வேற கொடுக்கணும். அண்ணே, முதல்ல எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்னன்னு முடிவு பண்ணுவோம் கலந்து பேசி. சரிப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்கள் இஷ்டம். ஆனால் கேட்குறப்பயே 10,000 அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் ஒரு 1000 2000ஆவது வரும். சரி, அது கேட்போம். சரிப்பா, அப்ப நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். எவ்வளோ தான் கலெக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போமே. சரி சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண முடியும். சரி, அது பார்த்துக்கலாம் சாமி. எப்பா மணி, போகலாமா? போகலாண்ணே, வாங்க. சரி ஐயா, இது ஒரு பக்கம் நடக்கட்டும். தீமிதி திருவிழாவுக்கு காப்பு கட்டுறவங்கலாம் நீங்க செவ்வாய்க்கிழமை வந்து காப்பு கட்டிக்கணும். அந்த லிஸ்ட் வந்து எனக்கு வேணும். திங்கக்கிழமையே எனக்கு வந்தா நல்லா இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நாங்கள் திங்கக்கிழமையே கொடுத்துருவோம். ஹலோ ஹலோ. ஹலோ மச்சான். ஹலோ அனு, என்னடி காலேஜ் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை, என்னெல்லாம் மறந்துட்டேன் அப்படிதானே? ஹே அனு, அப்படிலாம் நீ நினைக்காதடி. நான் எப்பயுமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், உனக்கே தெரியும்ல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடி. அப்படி என்னம்மா ஒர்க்கு உனக்கு? வெட்டியாக தானே டி வீட்டில் இருக்க? ஏய் இல்லடி, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வர்றது எனக்கு ஒர்க்கு தானே. ஆமா ஆமா, காலேஜ்லயே நீ எத்தனை தடவை கட்ட அடிச்சுட்டு ஊர் சுத்தி இருக்க. உன்னால நான் மேம் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பேன் பாரு. அவ எங்க போனா, அவ யாரு கூட போனா, எல்லா கேள்வியும் என்னதான் கேட்பாங்க. ஏய் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா நீ? ஆமா, இதெல்லாம் ஞாபகம் இல்லாத இருக்குமா? எல்லாத்திட்டும் நான் தானே உனக்காக வாங்கியிருக்கேன். சரி, என்ன விஷயம் கால் பண்ணிருக்க? அதுவா மச்சான், என் தங்கச்சிக்கு வந்து நாளைக்கு பர்த்டேடா. அது சாக்கா வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணலாம்னுட்டு பார்க்குறேன். நீ வேற இப்போ சென்னையில் இருப்ப. சரி, எதுக்கும் உன்னையும் கூப்பிடலாமே தான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா மச்சான், சரிடா. உன் தங்கச்சி பர்த்டேவுக்கு நீ எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலான்னு விரும்பியிருக்க. ஆமாண்டா, அது சாக்கா வச்சு நம்மளாம் மீட் பண்ணலாம் பாத்தியா, அதனால தான். ஹே ஆமால்ல, நாளைக்கு உன் பர்த்டே இல்ல? ஆமாம், அதனால தான் பார்ட்டி மாதிரி வச்சுருக்கோண்டி. நீ வந்துரு கண்டிப்பா. என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நான் கூப்பிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரியூனியன் மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா எல்லாரும் வராங்க, நீயும் வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்போ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்டி வச்சிருக்க, என்ன மச்சான்? ஆமாண்டா, டெஃபினெட்லி. என் தங்கச்சியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறாளாண்டா. அதுவும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, டான்ஸ் பார்ட்டி எல்லாமே. நம்ம வைக்கக்கூடாதா? என் பர்த்டேக்கு தான் யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். அவள் பர்த்டே அப்பாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி இப்போ நம்மளே. அது சரி, என்ன ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க? ஆமாம் மச்சான், அவள் கூட படிக்கிறவங்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம், அதனால அது கூட வச்சிருக்கா. ஏய் என்னடி சொல்ற? ட்ரிங்க்ஸ் பார்ட்டிமா? ஆமாடி, ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு தான் இருக்கு. நம்ம கூட படித்த பாய்ஸ் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேர்ள்ஸும் 1-2 ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். நீ மட்டும்தான் பண்ண மாட்டேன். ஐயோ, எங்கள் வீட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் அலோடே கிடையாதுப்பா. நானும் அதெல்லாம் பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலனா என்னடா, நாங்களே பண்ண வச்சிடுவோம். ஐயோ வேணாம்ப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இல்லைன்னா நான் பார்ட்டிக்கே வரமாட்டேன். ஏய் அனு, அப்படிலாம் செஞ்சிடாத. நான் சும்மா சொன்னேன், உன்னை வற்புறுத்தலாம் மாட்டோண்டி. வேணும்னா நீ குடி, இல்லைன்னா நீ குடிக்காத, அவ்வளோதான். அப்போ சரி. என்ன, எங்கள் தாத்தா ஓகே சொல்லிடுவாரு, எங்கள் பாட்டி தான். சரி, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எப்போ பார்ட்டி? நாளைக்கா? டேய், நாளைக்கெல்லாம் இல்லைடா, இன்னைக்கு நைட்டு. என்னது இன்னைக்கு நைட்டா? நாளைக்கு தானேடா பர்த்டேன்னு சொன்னேன்.
ஆமாம் மச்சான், 12 மணிக்கு தானே பர்த்டே கொண்டாடுவாங்க. அதனால நைட்டு ஃபுல்லாக நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கிறது. 12 மணிக்கு கேக் வெட்டுறது, அவ்வளோதான், பார்ட்டி முடிஞ்சுது. அடி பாவி, என்னடி சொல்ற? இன்னைக்கே வா? இன்னைக்கு நைட்டா? ஐயோ, எங்க வீட்டில் 6 மணிக்கு மேலே வெளியே விட மாட்டாங்க என்ன தனியா. ஏய், ஏதாவது சொல்லிட்டு வாடி. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்து. இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் டி, ஃப்ரெண்ட்ஸ் மீட் மாதிரி. நீ இல்லைனா எப்படி? அது இல்லடி, நைட்டு பொண்ணுன்றதுனால வெளியே விட மாட்டாங்கடி எங்கள் வீட்டில். ஏய், நீ எந்த காலத்தில் இருக்க? ரிச்சாக பிறந்துட்டு இது மாதிரி இருக்கையடி. எங்கள் வீட்டில் அப்படிதான்ப்பா. டேய், வீட்டில் விட மாட்டாங்கடா நைட் டைமு. டேய் மச்சான், நீ மட்டும்தான்டா அப்பத்துலேருந்து இது மாதிரி எங்கேயும் வரமாட்டாடா. இங்கேயாவது வாடா ப்ளீஸ்டா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ண போகிறோம். எதுக்குடா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? அப்பயாவது சென்னையில இருந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல, இப்போதான் ஊருக்கு வந்துக்கிறேன்னு சொல்கிறல்ல. டேய், அதான்டா பயமாக இருக்கு. நேற்று தான்டா வந்தேன் நான். உடனே இப்படி வெளியே கூப்பிட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், வா நீ கிளம்பி. சரி மச்சான், நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஏய், நீ ட்ரை பண்ணுறேன்னுலாம் சொல்லாத, வர அவ்வளோதான். சரி, நான் ஃபோனை வச்சிடறேன். சாமி, ஃபோனை வச்சிட்டாளா? இப்போ நான் பர்மிஷன் கேட்குறது? தாத்தா விட்டாலும் பாட்டி விடாது. சரி, ஐடியா பண்ணுவோம். அண்ணே, ஒரு வேகத்தில் வந்துட்டோம். முதல்ல யார் வீட்டுக்கு போகிறது? கலெக்ஷனுக்கு தானேடா போகிறோம். யார் வீட்டுக்கு போனா என்ன? இதோ தான் பக்கமாகவே இருக்கே ஒரு வீடு. இந்த வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். இது இந்த வீடா? ஆமாம். என்ன இதுக்கு? அண்ணே, இது அந்த பியூட்டி குயின்னு ஒரு பொம்பளை ஒன்று சுற்றி தெரியுமே. ஆமாண்டா, அந்த பொம்பளைக்கு என்ன? அந்த வாயாடி பொம்பளையோட வீட்டு தான் இது. ஐயோ, ஆமாண்டா. சரி போவோம். எப்படி இருந்தாலும் நன்கொடை கேட்க தான் போகிறோம். எலெக்ஷனில் வேற நின்று இருக்கு. அது நின்று தோற்று வேற இருக்கு. அதுக்காகவே ஏதாவது செய்யும்ல. அதான் தோத்துருச்சு. என்ன தோத்தாலும் எலெக்ஷனில் நின்று இருக்காங்கல்ல, செய்யணும்ல. ஓ, பார்த்துக்கலாம். சரி, உங்கள் விருப்பம். நீங்கள் முதல்ல போங்க. ஏண்டா நீ போ? ஐயோ, நான் போகலப்பா, நீங்கள் போங்க. சரி, நானே போகிறேன்.